வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்டோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் இது வந்து 8வது போஸ்ட். ஓகே, 8வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்மேன் பி. ஸோ பாயிண்ட்ஸ்மேன் பி போஸ்ட்டுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான டியூட்டி என்ன மாதிரி இருக்கும், ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், சேலரி என்ன மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் இது ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து சூட்டபிளா இல்லையா அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். இது வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்டரில் வரும். ஓகே, நீங்க குரூப் டில இருக்கக்கூடிய எல்லா போஸ்டும் எடுத்து பார்த்தா இந்த ஒரு போஸ்ட் தான் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல வருது. அந்த மாதிரி இருக்கிறனால எல்டிசி எக்ஸாம்ல இதுல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஓகே, அதை பத்தி நம்ம வந்து இதுல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்திருந்த அந்த 7 வீடியோ இந்த பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்குது. ஆர்ஆர்பி குரூப் டி ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்குது. இது நீங்க பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. இதுல என்னென்ன போஸ்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் எஸ்என்டி, அடுத்ததா வந்து ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், அசிஸ்டன்ட் சிஎன்டபிள்யூ, பிவே, அடுத்ததா வந்து டிஆர்டி, ட்ராக் மெயின்டெனர். இந்த போஸ்ட்டை பத்தி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க் அவைலபிளா இருக்குது, நீங்க கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா நிறைய பாயிண்ட் இதுல சொன்னதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டேன், அதனாலதான். இப்போ இதுல நம்ம பார்க்க போற போஸ்ட் வந்து பாயிண்ட்ஸ்மேன் தான். பாயிண்ட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு நீங்க செலக்ஷன் ஆன உடனே கண்டிப்பா 30 நாள் வந்து ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் வைப்பாங்க. இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த எக்ஸாம்ல நீங்க எடுக்கிற மார்க்கை வச்சுதான் உங்களோட சீனியாரிட்டியை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க மத்த குரூப் டி போஸ்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரைனிங் ஒரு சில போஸ்ட்டுக்கு இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தாலும் அது சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்கும். அதுல வைக்கிற எக்ஸாமுக்குலாம் வந்து எந்த வேல்யூவும் கிடையாது. ஓகே, சும்மா அதுல நீங்க பாஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து சீனியாரிட்டி எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, நீங்க இந்த சிபிடி எக்ஸாம்ல எடுக்கிறீங்களா, அதாவது இப்போ நீங்க எக்ஸாம் எழுதி தான் செலக்ஷன் ஆவீங்க. அந்த எக்ஸாம்ல இப்ப நீங்க அப்ளை பண்ணிருக்கிற அந்த எக்ஸாம்ல எடுக்கிற மார்க்கை வச்சுதான் வந்து இந்த குரூப் டின்னு இல்ல, மேக்சிமம் எல்லா கவர்மெண்ட் ஜாபுக்குமே சீனியாரிட்டி வந்து அந்த மார்க்கை வச்சுதான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ட்ரைனிங்ல வைக்கிற அந்த எக்ஸாம் வச்சுதான் அதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கறத வச்சுதான் சீனியாரிட்டி வந்து டிசைட் பண்ணுவாங்க. சீனியாரிட்டியை வச்சுதான் ப்ரொமோஷன் யாருக்கு ஃபர்ஸ்ட் வரணும், யாருக்கு செகண்ட் வரணும், யாருக்கு கடைசியில் வரணும் அப்படிங்கறது வந்து டிசைட் பண்ணுவாங்க. அப்படின்னால ப்ரொமோஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்போ சீனியாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதுல போஸ்டிங்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே போடுவாங்க. XYZ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் சிட்டிலயுமே வந்து உண்டு. உங்க ஊர் பக்கத்துல நீங்க வந்து போஸ்டிங் வாங்கன்னா வாங்கிக்கலாம். ஸ்டேஷன்ல, கேட்ல எல்லாம் வந்து இதுல டியூட்டி இருக்கும். ஓகே, சோ இதுல 3 விதமான டியூட்டி தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். இதுல டியூட்டி டைம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து 8 மணி நேரம் டியூட்டி இருக்குது, ஒரு சில இடத்துல வந்து 12 மணி நேரம் டியூட்டியும் இருக்குது. ஓகே, இதுல ஓவர் டைமும் ஒரு சில நேரம் பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா ஓவர் டைம் பாத்தீங்கன்னா அதுக்கான அலோவன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சில கேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் கம்மியா இருக்குது, வேலை கம்மி தான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து 12 மணி நேரம் வந்து போடுவாங்க. ஓகே, அதிகமா மூவ்மெண்ட் இருக்குது, வேலை அதிகமான கேட் அப்படின்னா அந்த இடத்துல வந்து 8 மணி நேரம் போடுவாங்க. இப்போ நீங்க 8 மணி நேரம் ஷிப்ட்ல பாத்தீங்கன்னா அதுல 3 ஷிப்ட் இருக்கும். அதாவது 3 ஷிப்டா பிரிச்சிருப்பாங்க. நைட் ஷிப்ட் கண்டிப்பா இருக்கும், 8 மணி நேரமா இருக்கும். ஓகே, அதே மாதிரி 12 மணி நேரம் டியூட்டி அப்படின்னா அதுல 2 ஷிப்ட் இருக்கும், டே ஷிப்ட், நைட் ஷிப்ட் அப்படிங்கிற மாதிரி. அதுலயுமே நைட் டியூட்டி உண்டு. ஓகே, வீக்லி 1 டே கண்டிப்பா ஆஃப் கொடுத்துருவாங்க. ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 மணி நேரம் டியூட்டி இருக்கிற ஒரு சில இடத்துல வந்து வீக்லி 2 டேஸ் ஆஃப் ஒரு சில இடத்துல கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலயும் கிடையாது, ஒரு சில இடத்துல கொடுக்குறாங்க. கண்டிப்பா வீக்லி ஒரு நாள் வந்து லீவ் இருக்கும். அது எந்த நாளா வேணாலும் இருக்கலாம். சண்டே தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, எந்த நாள் வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு பாயிண்ட்ஸ்மேன் ஏன் பேர் வந்துச்சு, பாயிண்ட்ஸ்மேன் ஏன் சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பாயிண்டோட ஒரு இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரியே இந்த பாயிண்ட்ஸ்மேனை சொல்லலாம். இது என்ன பாயிண்ட், இப்போ இதுல நீங்க பார்த்தாலே தெரியுது, இப்படி ஒரு ட்ராக் போகுது, நேரா ஒரு ட்ராக் போகுது. ஓகே, இப்போ ட்ரெயின் வந்து இதுல நேர போகணுமா இல்லைனா இந்த டைரக்ஷன்ல போகணுமா அப்படிங்கறத டிசைட் பண்றது இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நேர போற ட்ரெயினை இப்படி கொண்டு வர வைக்கலாம். ஓகே, ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்றது, இதை மெயின்டைன் பண்றது, இதை வந்து பீரியாடிக்கலி வந்து செக் பண்றது எல்லாமே வந்து பாயிண்ட்ஸ்மேனோட டியூட்டி. இதுல எதுவும் ப்ராப்ளம்னா சரி பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்மேனோட டியூட்டி தான். ஓகே, ஸோ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு லிவர் இருக்கும். அது வந்து இதுக்கு முன்னால எல்லா இடத்துலயுமே மேனுவலா தான் 100% பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பண்ற மாதிரி சிஸ்டம் வந்துருச்சு. இருந்தாலும் இப்பவுமே ஒரு சில இடத்துல வந்து மேனுவலா இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து மேனுவலா பண்றது, இந்த லிவரை இழுத்தா அது வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அப்போ ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ராக்ல வந்து போகும். ஓகே, ஸோ அதே மாதிரி மறுபடியும் இந்த பக்கம் இழுத்தாங்கன்னா ஒரு ட்ராக்ல போற மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இது மேனுவலா பண்றது. பட் இப்போ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோட்டர் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு சுவிட்சை தட்டினாலே வந்து இது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகே, ஸோ பட் இருந்தாலும் இந்த இதை மெயின்டைன் பண்றது, அடுத்ததா இப்போ இந்த 2 ட்ராக்குக்கும் நடுவுல வந்து ஒரு ஸ்டோன் போய் இருந்துக்குச்சு, ஒரு கல் இருக்குது அப்படின்னா
இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலும் அது அட்ஜஸ்ட் ஆகாது. ஓகே, அது கரெக்டாக மூவ் ஆகாது. ஸோ அப்போ கண்டிப்பாக இதை நீங்கள் பீரியாடிக்கலி செக் பண்ணணும். அந்த மாதிரி கல் எதுவும் இருந்தால் அது வந்து ரிமூவ் பண்ணணும். இதில் எதுவும் ப்ராப்ளம்னாலும் இந்த இடத்துல எதுவும் ப்ராப்ளம்னாலும் அதை சரி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மெயின் டியூட்டி. இந்த மாதிரி ஒரு டியூட்டி இருக்கிறனால தான் பாயிண்ட்ஸ்மேன் அப்படிங்கக்கூடிய நேம் வந்திருக்கு. ஓகே, பட் இது மட்டும்தான் டியூட்டி அப்படி மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரியும் ஒர்க் பண்ணுவீங்க. பர்டிகுலராக இந்த சிக்னல் பாஸ் பண்ணுற அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டேஷன் மாஸ்டர் நிற்பாங்க, இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்மேன் நிற்பாங்க. ஓகே, அவங்களும் வந்து சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த வேலையும் இருக்கும். நீங்க ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அண்டர்ல தான் வருவீங்க. அடுத்ததா இந்த மாதிரி லைன் சேஞ்ச் பண்றதெல்லாம் வந்து கேர்ள்ஸுமே பாக்குறாங்க. இந்த போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா ஷண்டிங் டியூட்டி அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஷண்டிங்னா வந்து என்னன்னா, இப்போ ஒரு என்ஜினோட வந்து ஒரு பாக்ஸை கனெக்ட் பண்ணணும், இல்லைனா என்ஜின்ல கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு போகியை வந்து ரிமூவ் பண்ணணும், டிஸ்மேண்டில் பண்ணணும். அப்படின்னா அந்த மாதிரி டியூட்டியுமே வந்து நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஒரு சில நேரம் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது ரொம்ப ரேர் தான், எப்பவும் நடக்கும் அப்படி மாதிரி கிடையாது. ஒரு சில நேரம் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டியூட்டியுமே வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததா வந்து கேட்லயுமே, டிராபிக் கேட்லயுமே வந்து உங்களுக்கு வந்து டியூட்டி போடுவாங்க. ஓகே, கேட்மேன் மாதிரி நீங்களுமே வந்து டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இடத்துல மேக்சிமம் வந்து 12 ஹவர்ஸ் டியூட்டியுமே வந்து இருக்குது. ஓகே, இப்போ ப்ரொமோஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலா சீனியாரிட்டி பேஸ் பண்ணி ப்ரொமோஷன் கொடுக்கறதுல இது ரொம்ப ஸ்லோ இந்த போஸ்ட்டுக்கு. ஓகே, ஏன்னா இதுல வந்து நீங்க பாயிண்ட்ஸ்மேன் பியா செலக்ஷன் ஆகி போயிருப்பீங்க. 2 to 3 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்மேன் ஏ கிரேடுக்கு வந்து போயிருவீங்க. ஆனா அதுக்கு அடுத்து ப்ரொமோஷன் வர்றதே ரொம்ப ரேர் தான். கடைசி வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த போஸ்ட்லயே இருந்துட்டு ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஆனா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஏசிபின்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்தடுத்து இதுக்கப்புறம் என்ன போஸ்ட் வருமோ அந்த போஸ்ட்டுக்கான சேலரி உங்களுக்கு வந்துடும். அந்த கிரேடு மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா உங்களோட போஸ்ட் இதாக தான் இருக்கும். உங்களோட அந்த பேசிக் பே வந்து கொஞ்சம் அதிகமா இன்க்ரீஸ் ஆகி சேலரி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ப்ரொமோஷன் ரொம்ப ரொம்ப ஸ்லோ. சேலரியுமே 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆகும். அப்படிங்கிறப்போ நார்மலா ப்ரொமோஷன் ஆகி சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதோட கம்பேர் பண்ணா இதுல கம்மியா தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்போ இதுல சீனியாரிட்டியை வச்சு ப்ரொமோஷன் ஆகும்னு நினைச்சா அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ தான். பட் இதுல இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. எல்டிசி எக்ஸாம் எழுதி போனா நீங்க வந்து சீக்கிரமாவே ஸ்டேஷன் மாஸ்டர் ரேங்க் அந்த மாதிரி ரேங்குக்கெல்லாம் வந்து போகலாம். டிடிஇ, ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் கார்டு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து போகலாம். ஓகே, அதுலயும் இந்த போஸ்ட்ல குரூப் டில செலக்ஷன் ஆகி போறவங்களுக்கு வந்து எல்டிசி எக்ஸாம்ல ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுதான் போஸ்டோட நேம். நீங்க நோட்டிபிகேஷன்ல பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்டர்ல வருது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ நிறைய போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், இன்ஜினியரிங் அந்த மாதிரி தான் இருக்கும். மெக்கானிக்கல், இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் நிறைய போஸ்ட் இருக்குது. ஆனா டிராபிக்ல இருக்கக்கூடிய ஒரே போஸ்ட் இது மட்டும்தான். இப்போ எல்டிசி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய போஸ்ட்டுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க தான் எலிஜிபிள், அவங்க தான் எழுத முடியும். இப்போ டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வருது அப்படின்னா அதுக்கு டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க தான் எழுத முடியும். அப்போ குரூப் டில மற்ற போஸ்டோட கம்பேர் பண்றப்போ டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல இந்த ஒரே போஸ்ட் தான் இருக்குது. ஸோ டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல ஒரு எல்டிசி எக்ஸாம் வருது அப்படின்னா அதுக்கு மற்ற குரூப் டில இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது, நீங்க தான் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து காம்படிஷன் கம்மி. ஸோ நீங்க ஈஸியா மற்ற போஸ்ட்டுக்கு இந்த எல்டிசி எக்ஸாம் எழுதி போகலாம். ஸோ எல்டிசி எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து மினிமம் 3 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதை பத்தி நான் தனியா இன்னொரு வீடியோ கொடுக்குறேன், ஜிடிசி எல்டிசி பத்தி. ஜிடிசி எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, நீங்க ஜாயின் பண்ண உடனே வந்து இந்த எக்ஸாம் எழுதலாம். இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்க சீக்கிரமாவே ஜூனியர் கமர்ஷியல் கிளர்க்கு, சீனியர் கமர்ஷியல் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு, ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் கார்டு, டிசி இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து சீக்கிரமா ப்ரொமோட் ஆகி போகலாம். ஸோ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து சீக்கிரமா ப்ரொமோட் ஆகி போகலாம். நார்மல் ப்ரொமோஷன்ல போறதா இருந்தா ரொம்ப ஸ்லோ தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. மற்ற போஸ்டோட கம்பேர் பண்றப்போ இந்த ஒரு பெனிஃபிட் இருக்கிறனால எல்டிசி எக்ஸாம்ல நீங்க வந்து சீக்கிரமா பாஸ் பண்ணி நல்ல போஸ்ட்டுக்கு சீக்கிரமா போயிடலாம். ஓகே, சேலரி வந்து மற்ற போஸ்ட் மாதிரி தான். இதுல வந்து கொஞ்சம் அலவன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இன்ஹேண்ட் சேலரி அலவன்ஸ் இல்லாம பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி நைட் டியூட்டி அலவன்ஸ், ஓவர் டைம் அலவன்ஸ் தவிர்த்து 27,000 32,000 உங்களுக்கு மாசம் இன்ஹேண்ட் சேலரி வரும். ஓகே, அது போக நீங்க கண்டிப்பா ஓவர் டைம் பாக்குற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல. ஸோ அதுக்கான அலவன்ஸ் கொடுப்பாங்க, நைட் டியூட்டி அலவன்ஸும் கொடுப்பாங்க. இதுவுமே வந்து மினிமம் ஒரு 5,000 கிட்ட ஒவ்வொரு மாசமும் வந்துடும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லீவ் பத்தி நான் ஆல்ரெடி முந்தின வீடியோல என்ன சொன்னோம் அதே தான். ஸோ திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல. அதே மாதிரி இந்த ஃபெசிலிட்டிஸும் நான் முந்தின வீடியோல சொன்னதுதான். ஓகே, இதுல இருக்கக்கூடிய குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் பிசிக்கல் ஒர்க் இருக்குது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் கிடையாது. ஓகே, இது வந்து நீங்க ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் எடுக்க வேண்டாம். டியூட்டி ஹவர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதிகமான டைம் வந்து நீங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நைட் ஷிஃப்ட் வந்து இதுல கண்டிப்பா உண்டு.
ஓகே. அடுத்ததா வந்து ப்ரொமோஷன் வந்து நார்மலா சீனியாரிட்டி பேஸ் பண்ணி போனா ஸ்லோவா தான் இருக்கும். பட் நீங்க வந்து எக்ஸாம் எழுதி போனீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து ஸ்பீடா இருக்கும். மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு கண்டிப்பா டைம் கிடைக்கும். இதுல வந்து 8 மணி நேரம் 12 மணி நேரம் டியூட்டியா இருந்தாலும், இப்போ நீங்க கேட்ல இருக்கீங்க அப்படின்னா அதுல எப்பவுமே வந்து நீங்க கேட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் டைம் வந்து சும்மா தான் இருப்பீங்க. அந்த டைம்ல கூட நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனா ரூல் படி பார்த்தா எந்த டிபார்ட்மெண்ட்லயும் அது அலௌடு கிடையாது. ஆனா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அதை பண்ணதான் செய்யறாங்க. ஓகே. ஏன்னா நம்மளோட லைஃப் நம்ம தான் பார்க்கணும். ரூல்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல தேங்கி நிக்கிறது வந்து கரெக்ட் கிடையாது. ஓகே. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்க வந்து பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி இதுல சேலரி வந்து நல்ல சேலரி தான். மற்ற போஸ்டோட கம்பேர் பண்றப்போ இதுலயுமே வந்து நல்ல சேலரி தான். உங்களோட ஊர் பக்கத்திலே வந்து நீங்க போஸ்டிங் வாங்கிக்க முடியும். இது இன்னொரு பெனிஃபிட். ஓகே. உங்களோட ஊர்லயே வந்து கண்டிப்பா எல்லா ஊர்லயும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்காது, ரயில்வே ட்ராக் இருக்காது. ஆனா ஊர் பக்கத்துல கண்டிப்பா இருக்கும். அங்க வந்து நீங்க போஸ்டிங் வாங்கிக்க முடியும். ஓகே. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்குமே இது வந்து சூட்டபிளான போஸ்ட் தான். ஈவன் நான் காட்டின போட்டோலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபீமேல் தான் இருந்தாங்க. ஓகே. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட் வந்து இதை உங்களோட ப்ரிஃபரன்ஸ்ல கொடுக்கலாம். நீங்க இதை நான் மற்ற போஸ்ட் எல்லாம் போடுறேன், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க இதை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே. எல்லா வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்க ஊர் பக்கத்திலே வந்து போஸ்டிங் இருக்குது. இது ஒரு பிளஸ் பாயிண்ட். பிசிக்கல் ஒர்க் வந்து அந்த அளவுக்கு கிடையாது, கொஞ்சம் இருக்குது, பட் அந்த அளவுக்கு கிடையாது. உங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஷிஃப்ட் ஒர்க் இருக்குது, இதை நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. நைட் டியூட்டி இதுல இருக்குது. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதில் நான் கொடுத்துருப்போம் நம்புறேன். இதே மாதிரி நான் மற்ற போஸ்ட்டுக்கும் கூடிய சீக்கிரம் இன்னும் 2 அல்லது 3 நாளுக்குள்ள வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் கொடுக்குறேன். அடுத்து இந்த ஜிடிசி எல்டிசிக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கும் தனியா இன்னொரு வீடியோ வந்து கிளியரா என்ன மாதிரி எலிஜிபிள் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே கொடுக்குறேன். ஓகே. ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.